வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்கில் அப் ஸ்டாண்ட் சேனல். ஸோ இந்த செஷன்ல நம்ம மைக்ரோசாஃப்ட் அஷூர் ஏஐ ஃபண்டமெண்டல் கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்ட்ரி அண்ட் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் ஏஐ ரிலேட்டட் டாபிக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் கொஞ்சம் பேர் நீங்கள் டவுட் கேட்டிருந்தீங்க. ஏஐ 900ன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, ஏஐ 901ன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. இப்போ டேட்டுக்கு வந்து எந்த எக்ஸாம் எழுதலாம் அண்ட் ரெண்டு எக்ஸாமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும் அப்படின்றது கேட்டிருந்தீங்க. ஸோ அதுதான் இதில் நம்ம கவர் பண்ண போகிறோம். அண்ட் டீட்டெயில்டாக வந்து நம்ம என்ன கரண்ட் சுச்சுவேஷன் அப்படின்றத பேஸ் பண்ணி எந்த எக்ஸாம் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ A900 பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது. ஸோ இது வந்து அஷூருடைய பிளாட்ஃபார்மில் ஏஐ பற்றி நமக்கு ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருந்தாலே நம்ம இந்த எக்ஸாம் எடுக்கலாம். ஸோ இதில் கிளியராக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கோர்ஸில் நமக்கு யூ ஷுட் பி ஏபிள் டு டிஸ்கிரைப் ஏஐ, டிஸ்கிரைப் மிஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் விஷன், என்எல்பி அண்ட் ஜெனரேட்டிவ் ஏஐ. ஸோ இந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ண தெரிஞ்சாலே போதும். அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ், அதில் என்ன மாதிரியான ஒர்க் லோட்ஸ் ரன் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் ஃபோக்கஸ் வந்து பார்த்தோன்னா ஜெனரேட்டிவ் ஏஐக்கு வந்து கிட்டத்தட்ட 25% ஆஃப் த எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வந்து அதுலேருந்து வரலாம். பட் மற்ற டொமைன் எல்லாத்துலேயுமே வந்து ஈக்குவலாக அப் டு 20% வரைக்கும் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 டு 60 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ அதில் வந்து என்ன ரேஞ்சில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ஒரு டொமைன்லேருந்து வரலாம் அப்படின்றத இங்கே வந்து அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து 70% வந்து ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸாமை கிளியர் பண்ண மாதிரி கணக்கு. ஸோ 700 அவுட் ஆஃப் 1000 வந்து நம்ம ஸ்கோர் பண்ணணும். ஸோ இதில் வந்து நமக்கு மோஸ்ட்டாக எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். அண்ட் சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஹார்ட் ஏரியா செலெக்ஷன் கொஸ்டின்ஸ் அண்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஸோ அப்போ வந்து 900 எக்ஸாம் வந்து இட்ஸ் மோர் தியரட்டிக்கல். உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து அந்த பர்டிகுலர் டிஃப்ரெண்ட் டொமைனை வந்து நமக்கு டிஸ்கிரைப் பண்ண தெரிஞ்சாலே போதும். அதை வச்சு நம்ம அந்த எக்ஸாம் எழுதிடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல் லெவல் எக்ஸாம் அப்படின்றதால வந்து உங்களுக்கு அடுத்த லெவல் எக்ஸாம் கேட்டிங்க அப்படின்னா, அசோசியேட் லெவலில் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் அசோசியேட், அஷூரோட ஏஐ இன்ஜினியர் அசோசியேட் இருக்கு. ஈவன் இப்போ வந்து ஏஐ டெவலப்பர் அசோசியேட் சர்டிஃபிகேஷனும் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து அசோசியேட் லெவல் எக்ஸாம்க்கு வந்து ஏஐ ஃபண்டமெண்டல் வந்து ப்ரீ ரெக்வசைட்டான்னு கேட்டால் இல்லை. பட் ஆனால் வந்து ஃபவுண்டேஷன் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா அசோசியேட் லெவல் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸாம் எழுதுறது வந்து யார் வேணா எழுதலாம். ஸோ டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து நமக்கு ஏஐ ஃபண்டமெண்டல்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸாம். அண்ட் டேட்டா சயின்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேணுன்ற மாதிரி சில பேர் வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் அதெல்லாம் தேவையில்லை, மேண்டேட்ரி கிடையாது. ஸோ என்ன மாதிரியான நாலேஜ் இருந்தால் பெட்டர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பேசிக்காக வந்து அஷூரோடைய க்ளவுட் கான்செப்ட்ஸ் தெரியும், கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் வந்து உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரில் அப்படின்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு வந்து இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவேர்னஸ் இருந்தால் போதும். ஸோ ஏன்னா வந்து இப்போ நம்ம மைக்ரோசாஃப்டுடைய அஷூர், அந்த மைக்ரோசாஃப்டுடைய ஃபவுண்ட்ரி அப்படின்ற ப்ராடக்ட் வந்து அஷூரோடைய பிளாட்ஃபார்மில் தான் ரன் பண்ணுறாங்க. ஸோ அதனால இந்த பேசிக் அஷூரோடைய க்ளவுட் கான்செப்ட் வந்து நாலேஜ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த எக்ஸாம் பெட்டராக இருக்கும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் மெஷின் லேர்னிங்கில் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்து எக்ஸாம் எழுதலாம். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷனல் ஸ்கில்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் டேக் திஸ் எக்ஸாம். அண்ட் ஈவன் வந்து அடுத்த லெவல் போகணும்னு நினைக்கிறாங்க லைக் டெவலப்பர்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட், ஐடி ப்ரொஃபஷனல். ஸோ அஷூரோட ஏஐ சர்வீசஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், ஃபீச்சர்ஸ், சர்வீசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா தென் இந்த எக்ஸாம் வந்து பெட்டர். ஸோ அஷூரோடைய ஏஐ 901 மைக்ரோசாஃப்டுடைய இந்த நியூ எக்ஸாம் வந்து இப்போ பீட்டா லெவலில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு அடுத்த மாதம், அதாவது நாட் நெக்ஸ்ட் மந்த், ஜூன் எண்டு வரைக்கும் வந்து ஏஐ 900 எழுதலாம். ஏஐ 901 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலைலேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆக்டிவாக எழுத முடியும். இன்றைக்கும் போய் எழுதலாம். இப்போ பீட்டா எக்ஸாமில் தான் இருக்குது. பட் இன்னும் நீங்கள் போயிட்டு எழுதணும்னா இந்த எக்ஸாம் எடுக்க முடியும். பட் இதில் கிளியர் டிஃப்ரென்ஸ் கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம் ஏஐ 900 எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மெயின் டொமைன்ஸை வந்து உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ண தெரிஞ்சாலே போதும். அதோடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே எக்ஸாம் எழுதலாம். வேற இங்கே கிளியராக வந்து டிஸ்டிங்யூஷ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்கிரைபும் பண்ண தெரியணும்,
சில ஏஐ அப்ளிகேஷன்ஸை வந்து கிரியேட் பண்ணுறது இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து ஏஐ கான்செப்ட்ஸ் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஸ்டில் வந்து 40 to 45% ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதி கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஸ்பெக்ட்ல வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இம்ப்ளிமெண்ட் ஏஐ சொல்யூஷன் யூசிங் மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்ட்ரி. இந்த மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்ட்ரின்றதா கம்ப்ளீட் யூனிஃபைடு ஏஐ பிளாட்ஃபார்ம். இதில் தான் வந்து எல்லா ஏஐ ரிலேட்டட் சர்வீசஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்க அஜூர் பிளாட்ஃபார்மில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து காமனாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெஸ்பான்சிபிள் ஏஐ பிரின்சிபல் வந்து ஈவன் ஏஐ 900லேயும் இந்த கொஸ்டின்ஸ் வரும். இதில் இப்போ 901லேயுமே அதை கண்டினியூ பண்ணுறாங்க. அண்ட் ஏஐ மாடலில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, ஏஐ ஒர்க் லோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடென்டிஃபிகேஷன் எந்த சர்வீஸ் எந்த பர்பஸ்க்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே உங்களால் அந்த போர்ஷன் வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ 900ல இருக்க அதே விஷயங்கள் தான். அதாவது உங்களுக்கு ஜெனரேட்டிவ் ஏஐ, அஜென்டிக் ஏஐனா என்ன, அண்ட் வந்து ஸ்பீச் ரெக்கக்னிஷன், ஸ்பீச் சிந்தசிஸ் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இந்த கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் ஃபீச்சர்ஸை வந்து நம்மளால வந்து சொல்ல முடிஞ்சாலே இந்த இது போதும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மெயின்லி அபவுட் ஐடென்டிஃபைங். செகண்ட் பார்ட்ல தான் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து வரும். அது வந்து மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்ட்ரியை வந்து பேசிக்லேருந்து நீங்கள் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியணும். அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஜென்ஏஐ அப்ளிகேஷன், டெக்ஸ்ட், ஸ்பீச், கம்ப்யூட்டர் விஷன், இமேஜ் ஜெனரேஷன் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 6-7 சப் டொமைன்ஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுற நாலேஜ் வேணும். அப்போ ஹேண்ட்ஸ் ஆன் நாலேஜ் வந்து 901க்கு கண்டிப்பாக தேவை. வேறஸ் வந்து 900 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தியரிட்டிக்கல் நாலேஜ் இருந்தாலே அந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இப்போ 2 எக்ஸாம் இருக்குது. இதில் வந்து இப்போ நம்ம கரண்ட் எக்ஸாம் என்ன எக்ஸாம் கேட்டிங்கன்னா கரண்ட்டாக ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆக்டிவ் எக்ஸாம்ஸ் தான். ஏ 900 இன்னும் ஆக்டிவாக தான் இருக்குது. 901 வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இப்போ பீட்டா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் நம்ம எக்ஸாம் எடுக்க முடியும். ஸோ என்னைக்கு ரிட்டையர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 30th 2026 இந்த எக்ஸாம் ரிட்டையர் ஆகுது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து ஏஐ கான்செப்ட் அண்ட் அஷூர் சர்வீசஸ் தெரிஞ்சிருந்தாலே டேரெக்டாக எழுதலாம். இது ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி எக்ஸாம். ஏன்னா வந்து தியரிட்டிக்கலாக மோஸ்ட்டாக எல்லாமே தியரின்றதால டேரெக்டாக உங்களால் எழுத முடியும். வேற ஏஐ 901 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் ஃபோக்கஸ் கவனிச்சோம் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியும் நமக்கு. பில்டிங் ஏஐ அப்ளிகேஷன், ஏஜென்ட், ஜெனரேட்டிவ் ஏஐ, மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ண தெரிஞ்சாதான் இந்த எக்ஸாம் எழுத முடியும். ஸோ 2 எக்ஸாம் அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சர்டிஃபிகேஷன் ஒன்று தான். மைக்ரோசாஃப்ட் அஷூர் ஏஐ ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்ற உங்களுக்கு ஃபவுண்டேஷனல் லெவல் சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ எந்த எக்ஸாம் நம்ம எழுதணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து குயிக்காக இப்போ ஒரு சர்டிஃபிகேஷன் தேவைப்படுது. என்னோட ஆர்கனைசேஷனில் வந்து எனக்கு வந்து டார்கெட் கொடுத்துருக்காங்க. நான் குயிக்காக ஈஸியாக முடிக்கணும் அப்படின்னா தென் பெட்டர் யூ கேன் கோ ஃபார் ஏ 900. லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ஸ்விட்ச் பண்ண வேணும் அவசியம் இல்லை. பட் ஆனால் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக நீங்கள் யோசிக்கிறீங்க எனக்கு லாங் டேர்மில் வந்து எனக்கு அஷூருடைய ஏஐ பிளாட்ஃபார்மில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு சாலிட் ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏ 900 வந்து லேட்டராக எழுதி அதை அப்கிரேட் பண்ணிக்கலாம், அப்ஸ்கில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஏஐ அப்படின்னா தென் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஏஐ 900 எக்ஸாம் கைடை பார்த்துட்டு அது சிலபஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக நம்ம இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். பிளஸ் தியரிட்டிக்கலாவும் இந்த டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இந்த 5 டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நம்ம தியரியாவும் பார்க்க போறோம் அண்ட் ப்ராக்டிக்கலாவும் இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ அப்போ வந்து 901 சிலபஸ் ஃபுல்லாவும் கவர் பண்ணுவோம். 900லயும் ஒரு சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அதுவும் நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷனா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுப்போம். ஸோ வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக தே ஆர் ஷிஃப்டிங் ஃப்ரம் நோயிங் வாட் ஏஐ சர்வீசஸ் எக்ஸிஸ்ட். இப்போ ஏஐ 900ல அதுதான் வந்து கொஸ்டின் இருந்தது. என்னென்ன ஏஐ சர்வீசஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் அஷூர் பிளாட்ஃபார்மில் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சிருந்தாலே உங்களால் ஏஐ 900 கிளியர் பண்ண முடியும். ஸோ ஆனால் ஏஐ 901 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி ஏஐ சொல்யூஷன் பில்ட் பண்ணணும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் உங்களால் ஏஐ 901 எழுத முடியும். ஸோ ஏஐ 900 இஸ் ரிட்டையரிங் சூன் ஆன் ஜூன் 30th. அண்ட் இது வந்து ஃபோக்கஸ் வந்து கான்செப்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மட்டும்தான். வேற ஏ 901 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரியல் யூஸ் கேசஸ் அப்ளிகேஷன் அதில் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண தெரியணும். ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐன்றது ஒரு 20-25% கொஸ்டின் இதில் வரும். பட் கோர் டாபிக் ஏ 901 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜெனரேட்டிவ் ஏஐ தான் கோர் டாபிக்கு. ஸோ இதில் ஹேண்ட்ஸ் ஆன் திங்கிங் வந்து உங்களுக்கு ஏ 901 வந்து மோர் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மாதிரி இருக்கும். வேற இது வந்து உங்களுக்கு மினிமலாக தான் இருக்கும் ஹேண்ட்ஸ் ஆன் திங்கிங். வேற உங்களுக்கு டேரெக்டாக எம்சிக்யூஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், ட்ராக் அண்ட் ட்ராப் அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸாம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்ததால ஸ்டடி மெட்டீரியல் வந்து இன்னும் ஃபுல்லாக எண்ட் டு எண்ட் இல்லை மைக்ரோசாஃப்டுடைய லேர்னில் கூட. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது நிறைய அடிஷ்னல் டாக்குமெண்டேஷன்ஸ் அண்ட் ஸ்டஃப் வந்து குயிக்காக ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ
ஸோ ஃபியூச்சர் ரெலவென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்முக்கு வந்து A901 தான் வந்து பெட்டர் எக்ஸாம். பட் நீங்க குயிக்கா இப்போ முடிக்கணும் அப்படின்ற நீட் இருக்கு அப்படின்னா A900 எக்ஸாமை எழுதி நீங்க முடிச்சிடலாம். ஸோ இப்போ A901ல வந்து மேக்ஸிமம் போர்ஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஏஐ சொல்யூஷன் யூசிங் மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்ட்ரி வந்து தான் அதிகமான இது. அதனால தான் இப்போ நம்ம நிறைய கிளாஸஸ் இப்போ பார்த்துருந்தோம். எல்எல்எம் மாடல்னா என்ன, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதை எப்படி பிளே கிரவுண்டில் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்தடுத்து நம்ம டிஸ்கஷனில் வந்து எப்படி நம்ம டெக்ஸ்ட்டுக்கு ஏஐ சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஸ்பீச்சுக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, தென் கம்ப்யூட்டர் விஷனுக்கு, இமேஜ் ஜெனரேஷனுக்கு, கான்டென்ட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு, ஸோ இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் டொமைனுக்காக எப்படி நம்ம ஏஐ சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத ஹேண்ட்ஸ் ஆன் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ அது முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து A901 வந்து டேரெக்டாக போயிட்டு எக்ஸாம் எழுதுற அளவுக்கு ரெடி ஆயிடுவோம். ஸோ ஏன்னா மீதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் செட் வந்து மோஸ்ட்டாக எல்லாமே தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்களுக்கு தேவைப்படுது. ரிமைனிங் 50-55% வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஏஐ அப்ளிகேஷன் ஃபார் டிஃப்ரெண்ட் சப்டொமைன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம இந்த எக்ஸாம் எழுதலாம். ஸோ இப்போ அட் த எண்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்ட்ரி அப்படின்ற ப்ராடக்ட்ல வந்து நமக்கு அந்த யூனிஃபைட் பிளாட்ஃபார்ம்ல ஏஐ பிளாட்ஃபார்ம்ல வந்து நமக்கு கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே A901 எக்ஸாம் வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ ஸ்டே டியூன்ட். நம்ம வந்து இதுல ஆல்ரெடி நிறைய கான்டென்ட் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷன்ல கூட நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிள் ஏஐ அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பிரின்சிபல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்டாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்னும் அது வந்து டீட்டெயில்டாக ப்ராக்டிக்கலாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதை அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணும்போது இந்த பிரின்சிபல் அங்கங்கே நான் வந்து ரிலேட் பண்ணிட்டே வருவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 900லையுமே இந்த டாபிக் இருக்கு, 901லையுமே வந்து இந்த டாபிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுல கண்டிப்பாக 2-3 கொஸ்டின் மினிமம் வரும். ஸோ டிசைன் பிரின்சிபல்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஏஐ சொல்யூஷனுடைய டிசைனில் ஆர் அதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்னென்ன பிரின்சிபல் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்ட்டு. ஸோ ஸ்டே டியூன். நம்ம ஏஐ பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் அடுத்தடுத்த செஷனில் இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.